vlog போகுது. நம்ம ஊர்னா காசு வாங்குவாங்க. இங்கே தான் இந்த ஊர்லாம் கொஞ்சம் இப்போ வாங்கி நல்லா புத்தி தரணும். பொண்ணுக்கு நல்லா போகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. அவ்வளோ மார்னிங்கு அது காம் பிடிச்சிட்டு தான் எழுந்திரிச்சேன். எழுதி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதோ ஒரு கோவில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே சாப்பிடணும் பயங்கர பசிக்கிறதுனால அவன் போயிட்டு காலங்கத்தில் புட்டும் எந்த ஹோட்டல்ரா எங்கேண்ணா இங்கே பிள்ளைங்க தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையிலே புட்டும் வேற என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு சைடிஷ் வெஜ்ஜாக வேறு சாப்பிட்ணும் கோவில் போகிறனால. ஸோ சாப்பிட்டு கோவில் போகிறத விளாக அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நான் கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீடா இது சாப்பிட்டு அப்போ ஒன்று புட்டு கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். எனக்கு சைடு சாப்பிட்டு வாங்கி வச்சு ரொம்ப புரியல. ஃபேஸ்லாம் எல்லாருக்கும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. புட்டு சாப்பிட்டு கட்டிங்க புட்டு சாப்பிடுறதா என்ன புட்டு சாப்பிடு சாப்பிடு. எனக்கு ஹீரோஸ் வந்துருச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவன் புட்டு சாப்பிட்டு இருக்கான். அங்கெல்லாம் சாப்பிடுறாரு அவரு. அப்போ சாப்பிடுறாரு. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அது சோட்டானி கீரை எதுனா கேரளா பெட்ரோல் வந்திருக்கோம். இங்க இருந்து என்ன ஒயிட்லா அவங்களுக்கு போயிட்டு அங்க இருந்து மெட்ரோல ஏறி அதுங்க யாரும் கட்டுறாங்க. இங்க ரெட் கலர்ல பாருங்க. மெட்ரோ வந்து எனக்கு இப்ப இந்த கோவிலுக்காக ஆட்டோல போயிட்டு இருக்கோம். க்ளோஸ் பண்றாங்களா இப்பயே 12 ஆக போகுது. போயிட்டு பார்ப்போம். சூப்பர் போயிட்டு இருக்கு. என்ன ஆகுது இல்ல 8 கிலோமீட்டர் இருக்கு. 8 கிலோமீட்டர் போகுது. பகலை முத்து வழி வந்தாச்சு. சீக்கிரமாடா இது அலோடா லக்கேஜ் உள்ள வச்சிருந்தோம். லக்கேஜ் இங்க இருக்கணும். லக்கேஜ் இங்க இருக்கே. லக்கேஜ் வைக்கிறது நம்ம ஊர்னா காசு வாங்குவாங்க. இங்கதான் இந்த ஊர்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ் போல எல்லாரும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப கோவில் போல பயமா இருக்கு. நட சாத்திரன்னு சொல்றாங்க. நம்ம கோயிலை பத்தி என்ன பிரச்சனை ஹிஸ்டரி கூட பேசலாம். டேய் இங்க அந்த ஃபுட்லாம் திருவிழா எல்லாம் வச்சிருப்பாங்க. கோயில் எல்லாம் வைக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. உள்ள போனா கொடுப்பாங்க நினைக்கிறேன். தீர்த்தம் காலைல வருவேன். காலைல ஒரு 9 மணிக்கு வருவாங்க.
கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம். இதோட 5 மணி தான் ஓபன் பண்ணுவாங்களாம். கொஞ்சம் அவன் இன்னும் 100 எக்ஸ்ட்ரா தர சொல்ல ஸ்பீடாக வந்துருப்பான் போல. அவன் வேணுமே அதை 5 ரூபா வாங்கிறதுக்கு அவன் நம்ம கேபே 300 ரூபா. ஈர்த்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாங்கி எல்லாம் கொஞ்சம் தரணும். பொண்ணுங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. லட்டு இல்ல, இத்தனை வருஷம் லட்டு சாப்பிட லட்டு நெய் நினைச்சு சாப்பிடலையா சொல்ற மாதிரி அதெல்லாம் கான்ட்ரவர்சிலேட் பண்றானுங்க. அப்புறம் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் போடாம இல்ல நடக்காத ஒண்ணு சொல்லியே நடந்து கான்ட்ரவர்சி ஆனதே சொன்ன. அம்மன் கோயில் ப்ரோ, பகவதி அம்மன்றது போட்டிருக்கேன், விஷ்ணு போட்டிருக்கேன். விஷ்ணுவும் இருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு யாரு செஞ்சு அப்படியே வீடியோ எடுக்கிறேன். அவதான் பக்கத்துலயா எவ்வளவு வருது பாருங்க. ಅದು ವಾಸ್ತು ಒಳಕ ಸರ ವಾಸ್ತು இந்த மாதிரி இதை கையில போடுவோம் வாங்கலான்னு. கோவில் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப மியூசியம் வந்திருக்கோம். கோவிலும் சரியா பார்க்கல. ஆமா, கோயிலும் சரியா பார்க்கல. வெளியில அதுக்கு அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல மியூசியம் தான் இருக்கான். போக்லோர் மியூசியமா? footwear keep here inside the cabin. അതുകൊണ്ട് ലേക്കൊക്കെ തേടി തുണിയിലുണ്ട് photography traditional sort of one. She traveling for the northern, central and southern part of Kerala. More than 40,000 ethnic artifacts are recorded. It is all collected by one person. The name of the person is Mr. George J. Tyler. The 40 years of effort is a complete museum. So within 3 floors, you're going to experience a whole Kerala culture. The speciality of this building is the newly constructed building. Just 60 years. But the structures like the ceilings, windows, doors, staircases, everything is connected from 32 living structures like old temples, palaces. புரியலண்ணா.